ஆ, வணக்கங்கண்ணா. தமிழ்நாட்டில் மட்டும் பிஜேபிக்கு இவ்வளோ எதிர்ப்பு தெரிவிப்பது ஏன்? தொடர்ந்து மக்கள் விரோத கொள்கை தான் எதிர்ப்பு காரணம். ஏன்னா மாநில சுயாட்சி, மாநில உரிமைகளை காலில் போட்டு மிதிப்பது. ரெண்டாவது, இந்த மக்களுடைய உணவு சிக்கல், உணவு விடயங்களில் தலையிடுவது. நான் இந்த உணவு சாப்பிடுவேன்னா அந்த உணவை சாப்பிடக்கூடாது, அது எங்களுக்கு புனிதம் அப்படிங்கிறது. இன்னும் சொல்ல போனால் மாட்டு மூத்திரம் ஒரு சாதாரண விஷயந்தான், அதை புனிதமாக பார்ப்பது. அப்புறம் மாட்டுக்கறியை வச்சுருந்தா அதை நாங்கள் எடுத்து கொலை செய்வோம் அப்படின்னு மிரட்டுறது. குறிப்பாக சிறுபான்மை மக்களை வழிபாட்டு தலங்கள் மீது மிக மோசமான கொடூரமான தாக்குதல் நடத்துவது. இந்த நாட்டின் குடியுரிமை பெற்றவர்கள் என்பதை மறந்து அவங்க இங்கேயோ இருந்து வந்தேரிகள் மாதிரி வந்த மாதிரி அவங்களை மிக கேவலப்படுத்துவது, அவர்கள் மீது வழக்கு பதிவது, இந்த மாதிரி சில விஷயங்கள் செயல்பாடுகள்லாம் தீவிரமாக பண்ணிட்டுருக்கு. அப்புறம் ஒரே நாடு ஒரே கொள்கை ஒரே தேர்தல் இதெல்லாம் வச்சுருக்காங்க. ஆனால் இங்கே ஏகப்பட்ட மக்களுக்கு சுடுகாடு சாதி ரீதியாக நிறையா சுடுகாடு இருக்குது. ஆனால் ஒரே சுடுகாடுன்னு சொல்லி உருவாக்க முடியுமா? ஒரே நகரப்பகுதி உருவாக்க முடியுமா? சேரி காலனி அப்படின்னு சொல்லி உருவாக்கியிருக்காங்க. அதான் சனாதனுடைய கூறுகளை மட்டும் அமுல்படுத்துவது, சனாதனத்துக்கு எதிரானவையெல்லாம் விட்டுறது. அதனால தான் நீங்கள் பார்த்தா நீட்டில் நீங்கள் இவ்வளோ பேர் சாப்பிட்றாங்க மாணவர்கள். இதுக்கு முன்னாடி நீட்டை பற்றி யாருமே பேசலை, நீட்டை பற்றி ஒன்றும் கவலை இல்லாமல் இருந்தாங்க. இன்றைக்கி நீட்டு, தேசிய கல்விக் கொள்கை, இன்னும் புது புது திட்டங்கள்லாம் கொண்டு வந்து மக்கள் விரோத திட்டங்களை கொண்டு வந்துடுறாங்க. இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் ஏன் நம்ம பாசிசமாக இதை பார்க்குறனாக்க, இந்த மக்களை எப்படியாவது பிளவுபடுத்தணும். என்னென்னு கேட்டால் காவேரி மேலாண்மை வாரியம் அமைச்சாங்க, அதற்கு ஒரு மாதிரி தீர்ப்பு மெல்ல மெல்ல நகர்த்தி எடுத்துகிட்டு போகிறாங்க. இதே நீங்கள் பார்த்தீங்களா திருப்பரங்குன்றம் கோயில் விஷயத்தில் அதுக்கு ரொம்ப ஆக்ரோஷமாக உடனே போர்ப்படை அனுப்புவோம், இராணுவத்தை அனுப்பணும், உடனே தீபம் ஏற்றணும், நிலவை கல் மேலே இதை பண்ணணும் அதை பண்ணணும் சொல்லி ஒரு மூர்க்கத்தனமாக ஒரு அரசு நடக்கக்கூடாது நடக்கிறது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னாக்க, மத்தியில் ஆளுகின்ற பாஜக அரசு மக்களை எப்படியாவது சூறையாடி மக்களை உரிமைகளை பறித்து ஒரே தேசமாக இந்து தேசம் என்று சொல்லக்கூடிய ஒரு சனாதன அரசை அமைப்பதற்கு இந்த அரசு முயற்சி மேற்கொள்ளுது. ஆனால் இந்திய அரசியல் சாசனம் இது மத சார்பற்ற நாடுன்னு சொல்லி அண்ணல் அம்பேத்கரால் இந்திய அரசியல் சாசனம் வரையறுக்கப்பட்டது. அதை மூழ்கடிக்கிற வகையில், சிதைக்கின்ற வகையில் இந்த வேலை நடந்து கொண்டிருக்கிறது.